டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன் குமார். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பெட்ரோல் டீசல் விலையேற்றம், எரிவாயு சிலிண்டர் கட்டுப்பாடு, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்களில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஆலோசனை தற்பொழுது கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் கிளப்பில் சரியாக 12 மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போல மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவின் சுப்ரியா சுலே உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டிருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்த மம்தா பானர்ஜி அவ்வப்போது இந்த கூட்டங்களை புறக்கணிப்பதும், கலந்து கொள்ளாமல் இருப்பது அல்லது வேறு யாரையாவது அனுப்பி வைப்பது போன்றவற்றை தான் அவர் இதுவரை செய்து வந்தார். 1-2 கூட்டங்களில் மட்டும்தான் அவர் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த முறை மேற்கு வங்க மாநிலத்தில் அவருக்கு ஏற்பட்ட படுதோல்வியை அடுத்து அவரது நடைமுறையில் நிறைய மாற்றங்கள் தென்படுவதை நம்மால் வெளிப்படையாகவே பார்க்க முடிகின்றது. அவர் இந்த கூட்டத்திற்கு நேரடியாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் அவருடைய உறவினர் அபிஷேக் பானர்ஜியும் உடன் வந்திருக்கின்றார். இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள். எனவே அந்த கட்சி கடுமையாக சிதறிருக்கின்றது. இந்த சூழலில் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் விட மிக முக்கியமானது, இந்தியா கூட்டணி என்ற அந்த ஒரு அமைப்பு உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்த திமுக இல்லாமல் இந்த கூட்டணி நடைபெறுவது இதுதான் முதல் முறையாக இருக்கின்றது. காங்கிரஸ் உடனான அந்த பிணக்கு காரணமாக திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிறோம், இந்த கூட்டணியில் நாங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவது இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் மற்ற கட்சிகள் மக்கள் நலனுக்காக ஏதாவது முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்தால் அதற்கு திமுகவின் ஆதரவு இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். திமுகவிற்கு பிரச்சனை காங்கிரஸ் மட்டும்தான் என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள். எனவே அவர்கள் இல்லாமல் இந்த கூட்டம் என்பது நடைபெறுகின்றது. தென்னிந்தியாவில் இந்த கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு கூட்டாளியாக இருந்த திமுக இந்த கூட்டணியில் இல்லை என்பது ஓரளவுக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதே போல ஆம் ஆத்மி கட்சியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.